வசந்தபுரம் அப்படின்ற காட்டில் காலுக்காகமும் கோரிக்காகமும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இதில் கோரிக்காகம் அதோடைய அழகு மேலே ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்திக்கிட்டு வந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலுக்காகம் கோரிக்காகத்துக்கிட்ட இந்த மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சது. கோரி, நமக்கு திருமணமாகி 2 வருஷம் முழுசா முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப வரைக்கும் குழந்தை வரத்துக்கு நீ ஒத்துக்கவே இல்லை. எப்பதான் கோரி குழந்தை வரத்துக்கு நீ ஒத்துக்க போற? காலுஜி, என்ன எப்போ பாரு குழந்த குழந்தைன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ என்ன, கல்யாணம் ஆகி 2 வருஷம் தானே ஆகியிருக்கு. ஏதோ 20 வருஷம் ஆன மாதிரி பேசுகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேச்சை கேட்டு குழந்தை பெற்றுக்கிட்டா என்னுடைய இளமெல்லாம் என்ன ஆகிறது? அப்புறம் என் அழகு என்னை விட்டு போயிடும். என்னாலலாம் இப்போதைக்கு அதில் கவனம் செலுத்த முடியாது காலு. எனக்கு என் அழகு தான் ரொம்ப முக்கியம். கோரி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி முட்டாள்தனமான செய்திகளை எல்லாம் உன்னை யாரு சொல்லி நம்ப வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. குழந்தை பிறந்தா அழகு போயிருன்றதெல்லாம் பொய் கோரி. இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காத. தயவு செஞ்சு நம்ம வாழ்க்கைக்கு என்ன நல்லதோ அதை பத்தி மட்டும் யோசிக்க கத்துக்கோ. இல்லை காலுஜி, நீங்கள் எவ்வளோ தூரம் சொன்னாலும் என் மனசு அதுக்கெல்லாம் ஒத்துக்கலை. இப்போதைக்கு என்னால் குழந்தைய பற்றிலாம் யோசிக்க முடியாது. அதுக்கு நான் தயாராகவும் இல்லை. இனிமே இதை பற்றிலாம் என்கிட்ட வந்து பேசி என்னுடைய மூடை ஸ்பாயில் பண்ணாதீங்க காலுஜி அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ரொம்ப நேரமாக மாறி மாறி விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் காலுக்காகவும் ரொம்பவே கோவப்பட்டு தான் மனைவியான கோரி கிட்ட இந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுச்சு. ஓ, இவ்வளவு தூரம் பேச கத்துக்கிட்டியா கோரி? பரவாயில்ல. உனக்கு இதுலெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னா அப்புறம் எதுக்காக என்ன திருமணம் செஞ்ச? உன் வீட்டில் சொல்லி இதுக்கெல்லாம் யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்களவே திருமணம் செஞ்சுக்க வேண்டியது தானே. கடைசியா என் முடிவை சொல்றேன் கோரி. சீக்கிரமா நீ முட்டையிடுறதுக்காக ஒத்துக்கோ. அப்படி இல்லை அப்படின்னா நான் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன். என்ன காலுஜி சொல்றீங்க? போயும் ஒரு குழந்தைக்காக என்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? எனக்கு என் அழகு முக்கியம் தானே நான் சொன்னேன். கோரி, நானும் உன்னுடைய மனசு இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறும் அப்படின்னு தான் உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த 2 வருஷமா வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு முறை கூட வாழ முயற்சி செய்யவே இல்லை. அதனால என்னாலையும் இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது கோரி. உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ உன் வீட்டுக்கு போ. நான் இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிறேன். காலுஜி, தயவு செஞ்சு இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த 2 வருஷமா நீங்கள் எனக்கு ரொம்ப நேரம் கொடுத்துட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க. நான் என் மனசை பக்குவப்படுத்திட்டு அப்புறமா என் விருப்பத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேன் காலுஜி. முடியாது கோரி. உனக்கு தேவையான அளவுக்கு நேர அவகாசத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன். இதுதான் என்னுடைய இறுதி முடிவு. சீக்கிரமா உன்னுடைய விருப்பம் என்னன்றதை எனக்கு சொல்லு. அப்படி இல்லைன்னா நீ உன்னுடைய வீட்டுக்கு போ. நான் இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகம் அதனுடைய வேலையை பார்க்கறதுக்காக வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி போயிடுச்சு. காலுக்காகம் சொன்னதவே ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்த கோரிக்காகம் தன்னுடைய தோழியை பார்க்கறதுக்காக அவளுடைய வீட்டுக்கு போச்சு. என்னாச்சு கோரி? எப்பவுமே உன் முகம் பிரகாசமாக இருக்கும். இன்னைக்கு என்னடானா பீஸ் போன பல்பு மாதிரி இருக்கு. உனக்கும் உன் கணவருக்கும் ஏதாவது சண்டையா? அதனால தான் நீ இவ்வளவு சோகமாக இருக்கியா கோரி? ஆமாம் பிங்கி, என்னுடைய கணவர் காலுஜி என் மனசை புரிஞ்சுக்கிட்டாரோ இல்லையோ, ஆனால் நீ என் மனசை நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிற. அதனால தான் என் முகத்தை பார்த்த உடனே நான் என் கணவர் கூட சண்டை போட்டுட்டு இங்கே வந்திருக்கிறேன்றத நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட பிங்கி. ஓ, அப்போ நான் சொன்னது கரெக்டு தான். நீ உன்னுடைய கணவர் கூட சண்டை போட்டுட்டு தான் இங்கே வந்திருக்க. அப்போது அந்த சண்டைக்கான காரணத்தையும் நீ தான் உருவாக்கியிருக்குவ. நிச்சயம் உன் மேலே தான் ஏதாவது தப்பு இருக்கணும். என்ன சண்டைன்றத சீக்கிரம் சொல்லு. அது ஒன்றும் இல்லை பிங்கி. என் கணவர் என்னடானா இப்போவே குழந்தை வேணும்னு அடம் பிடிக்கிறாரு. ஆனால் இப்போதைக்கு குழந்தை பெற்றுக்கிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. அப்படி நான் குழந்தை பெற்றுக்கிட்டேன்னா என்னுடைய அழகுலாம் என்ன ஆகிறது நீயே சொல்லு பிங்கி. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்தா எப்படி கவனிச்சுக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஐயோ கோரி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னா நீ வருத்தப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இங்கே வந்திருக்க. இதுக்கெல்லாம் சுலபமான தீர்வு என்கிட்ட இருக்கு. நீ வேணா இதை செய்ய தயாராக இருந்த அப்படின்னா இதுக்கான வழி என்னன்றதை நான் உனக்கு சொல்கிறேன்.
அப்படியா பிங்கி, சீக்கிரமா என்ன வழி அப்படின்றத சொல்லு. அப்படி மட்டும் நீ நல்ல வழியை எனக்கு காட்டலன்னா என்னுடைய கணவர் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு அவர் மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டாரு. சீக்கிரமா என்ன வழின்றதை எனக்கு நல்ல யோசனையா சொல்லு பிங்கி. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு கோரி. ஆனால் அந்த யோசனையை நீ ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக செய்யணும். அதை கொஞ்சம் மிஸ் பண்ண அப்படின்னாக்க கூட நீ கண்டிப்பாக உன்னுடைய கணவர்கிட்ட மாட்டிக்குவ. அப்புறம் உன் கணவர் உன்னை அடித்து துரத்திட்டு இன்னொரு திருமணம் செஞ்சுப்பாரு. ஐயோ பிங்கி, நீ வேற என்ன பயம்படுத்திக்கிட்டே இருக்காத. சீக்கிரம் அந்த யோசனை என்னன்றத சொல்லு. அதை செயல்படுத்த முடியுமா முடியாதான்றத அப்புறமா யோசிக்கலாம். கோரி, அது ஒன்றும் பெரிய யோசனைலாம் கிடையாது. இங்கே பக்கத்து கிராமத்தில் ஒரு கோழி பண்ணை இருக்குது. நீ போய் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து அந்த கோழி பண்ணையிலேருந்து ஒரே ஒரு முட்டையை மட்டும் திருடிட்டு வந்துரு. திருடிட்டு வந்து உன் கணவர் இல்லாத நேரமாக உன் வீட்டில் வச்சுக்கோ. அப்புறம் அவர்கிட்ட நீ தான் அந்த முட்டையை இட்ட அப்படின்னு சொல்லி அவரை நம்ப வச்சிரு. ஐயோ பிங்கி, நான் கூட உன்னை ரொம்ப புத்திசாலின்னு நினச்சேன். நீ என்னடானா இவ்வளவு முட்டாள்தனமான யோசனையை சொல்கிற. அந்த முட்டையிலிருந்து கோழி குஞ்சு பிறந்துருச்சுன்னா நான் என் கணவர்கிட்ட மாட்டிக்க மாட்டேனா? கோரி, இவ்வளவு யோசிச்சேன்னா அதை யோசிச்சுருந்துருக்க மாட்டேனா? எதுக்காக நீ அதிலிருந்து கோழி குஞ்சு வெளியில் வர வரைக்கும் காத்துட்ருக்கிற? அந்த முட்டையை உன் கணவர் இல்லாத நேரமாக பார்த்து கீழே தள்ளி விட்டுரு. உன் கணவர் கேட்டால் அந்த முட்டை கெட்டு போச்சு, இல்லை தெரியாமல் அது கீழே தவறி விழுந்துருச்சு, இப்படி ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி சமாளி கோரி. உனக்கு பொய் சொல்கிறது என்ன புதுசா? பிங்கி, நீ சொன்ன யோசனை ரொம்பவே நல்லா இருக்கு. நான் இப்போவே அந்த பக்கத்து கிராமத்துக்கு போய் ஒரு முட்டையை திருடிட்டு வந்துடுறேன். இப்படி ஒரு நல்ல யோசனையை சொல்லி என் வாழ்க்கையை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே நன்றி பிங்கி அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்காகவும் அங்கிருந்து கிளம்பி போய் அந்த கோழி பண்ணையிலிருந்து ஒரு முட்டையை தன்னுடைய வீட்டுக்கு திருடிட்டு போச்சு. திருடிட்டு போன முட்டையை அதோடைய வீட்டில் வச்சுட்டு அப்புறமா காலுக்காகத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சது. காலுஜி, காலுஜி, நான் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப நாளாக அப்பாவாகணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல. நான் இன்னைக்கு நம்மளுடைய வீட்டில் ஒரு அழகான முட்டையை இட்டிருக்கேன் காலுஜி. நீங்கள் அப்பாவாயிட்டீங்க. சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க. கோரி, உண்மையாவா சொல்ற கோரி? ஐயோ, இந்த நாளுக்காக இத்தனை வருஷமா நான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோரி. இப்பவே போய் காட்டுல இருக்கக்கூடிய எல்லா பறவைகள்கிட்டயும் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு உனக்கு சாப்பிட்றதுக்காக சத்தான பழங்களை வாங்கிட்டு வரேன். நீ வீட்லயே பத்திரமா இரு கோரி. அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காக முதல்ல சோனா குருவியுடைய வீட்டுக்கு போய் அந்த சந்தோஷமான விஷயத்த சோனா குருவி கிட்ட பகிர்ந்துக்குச்சு. சோனா, நான் இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். நான் இத்தனை வருஷமா எதுக்காக காத்திருக்கணும், அந்த நாள் இன்னைக்கு தான் வந்திருக்கு. இன்னைக்கு கோரி அவளுடைய வீட்டில் அழகான முட்டையை போட்டிருக்கேன்னு ஃபோன் பண்ணி சொன்னா. அந்த சந்தோஷமான விஷயத்த உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் சோனா உன்னை தேடி வந்தேன். அப்படியா? வாழ்த்துக்கள் காலு அண்ணா. உங்களுடைய இந்த நல்ல விஷயத்தை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் கோரி அக்காவுக்கு ரொம்ப ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளாக தேடி எடுத்துகிட்டு போய் கொடுங்க. அப்புறம் முட்டையை ரொம்ப கவனமாக பார்த்துக்க சொல்லுங்கள். அப்போ தான் குழந்தை ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக பிறக்கும் காலு அண்ணா. சரி சோனா, நிச்சயமா நீ சொன்ன அப்படின்னு கோரி கிட்ட சொல்லி முட்டைய பத்திரமா பார்த்துக்க சொல்றேன். இப்போ நான் அவளுக்கு பழங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் உடனே அவளை பார்க்கணும். நான் கிளம்புறேன் சோனா. அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காக ரொம்ப சந்தோஷமா பழங்களை வாங்கிட்டு கோரிக்காகத்தை பார்க்கறதுக்காக கிளம்பி போச்சு. இப்படியே சில நாட்கள் கடந்து போச்சு. கோரிக்காகம் கொஞ்ச நாட்களாக காலுவுடைய நம்பிக்கையை ரொம்ப அதிகமாக சம்பாரித்து வச்சிருந்தது. காலுக்காகம் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து ஒரு நாள் கோரிக்காகம் தனக்கு தானே இப்படி பேசிக்கிச்சு. ஆஹா, இந்த முட்டையிலிருந்து கோழி குஞ்சு வெளியில் வரதுக்கான நேரம் வந்துருச்சு. காலு இல்லாத நேரமாக பார்த்து இந்த முட்டையை கீழே தள்ளி உடைச்சே ஆகணும். அப்படி மட்டும் நான் உடைக்கலைன்னா நிச்சயமாக நான் மாட்டிக்குவேன். காலுக்கு சந்தேகம் வராத மாதிரி இந்த விஷயத்த செஞ்சு முடிக்கணும். கோரிக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் காலுக்காகமும் அந்த வீட்டுக்கு வந்துருச்சு. காலுக்காகத்தை பார்த்த கோரிக்காகம் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாம காலுகிட்ட இந்த மாதிரி பேச தொடங்குச்சு.
காலுஜி, என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக காலு இவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க? நீங்க எப்பவுமே இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வர மாட்டீங்களே. நீங்க இன்னைக்கு உணவு எடுத்துட்டு போக மறந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கோரி. நம்மளுடைய முட்டையில இருந்து நம்ம குழந்தை வெளியில வரதுக்கான நேரம் நெருங்கிருச்சு. இந்த மாதிரி நேரத்துல நான் உன்னை தனியா விட்டுட்டு போக கூடாது. நம்ம குழந்தை எப்ப வெளியில வரும் அப்படின்றத நான் ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கேன் கோரி. அதனால தான் வேலை செய்ய மனசு இல்லாம வீட்டுக்கு வந்துட்டேன். முதல்ல நீ இந்த பழங்களை சாப்பிடு, அப்பதான் உன் உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். காலுக்காக இந்த மாதிரி சொன்ன உடனே கோரிக்காகத்துக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம அவர் வாங்கிட்டு வந்த அந்த பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. கோரிக்காக அப்படி பழங்களை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல அந்த முட்டையிலிருந்து ஒரு அழகான கோழி குஞ்சு வெளியில வந்தது. இதை பார்த்த காலுக்காகமும் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. கோரி, என்ன இது? நம்மளுடைய முட்டையில இருந்து நம்மளுடைய குழந்தை வெளியில வரதுக்கு பதிலா கோழி குஞ்சு வெளியில வந்திருக்கே. இது எப்படி சாத்தியம் கோரி? ஒழுங்கா என்ன நடந்தது அப்படின்ற உண்மையை என்கிட்ட சொல்லு. காலுஜி, காலுஜி, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க காலுஜி. நான் தெரியாமல் இந்த தப்பை பண்ணிட்டேன். நீங்கள் குழந்தை பெற்றுக்கல அப்படின்னா என்னை வீட்டை விட்டு வெளியில் துரத்திடுவேன்னு சொன்னீங்கல்ல. அந்த பயத்தில் தான் காலுஜி நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு கோழி முட்டையை எடுத்துகிட்டு வந்து நம்ப முட்டைன்னு ஒரு பொய் சொல்லிட்டேன். என்னை தயவு செஞ்சு வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க காலுஜி. என்னை மன்னிச்சிடுங்க. என்னது? தெரியாம தப்பு செஞ்சிட்டியா? நீ செஞ்சதுக்கு பேரு தப்பு இல்ல கோரி, துரோகம். இனிமே என் வாழ்க்கையில உனக்கு எப்பொழுதுமே இடம் கிடையாது. என் கண்ணு முன்னாடியே நிக்காத. ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு. இனிமே இந்த வீட்டு பக்கம் வரணும்னு கூட நினைச்சு பாத்துடாத கோரி. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. காலுக்காக இந்த மாதிரி ரொம்ப கோவமாக கோரிக்கிட்ட பேசிட்டதுனால கோரிக்காகமும் வேற வழி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாத கோரிக்காகமும் சோனா குருவி கிட்ட போய் இந்த மாதிரி உதவி கேட்க ஆரம்பிச்சது. சோனா, சில நாட்களாக என்னுடைய கணவர் காலுஜி என்கிட்ட குழந்தை வேணும்னு என்னை ரொம்ப நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. நானும் கோழி முட்டையை எடுத்துட்டு வந்து இதுதான் நம்மளுடைய குழந்தை அப்படின்னு பொய் சொல்லிட்டேன். இன்னைக்கு அந்த முட்டையிலிருந்து ஒரு கோழி குஞ்சு வெளியில் வந்துடுச்சு. உண்மை தெரிஞ்சுக்கிட்ட காலுஜி என்னை கோவத்தில் வீட்டை விட்டு வெளியில் துரத்தி விட்டுட்டாரு சோனா. வேற வழி இல்லாமல் நானும் இப்போ உன் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னையும் என் கணவரையும் நீ தான் சோனா எப்படியாவது சேர்த்து வைக்கணும். கோரி அக்கா, நீங்கள் செஞ்சது சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய தப்பு. ஒரு பொண்ணுக்கு தாய்மை அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயங்க்கா. உங்களுக்கு குழந்தை வேணாம் அப்படின்ற விருப்பம் இருக்கிற மாதிரி காலு அண்ணாவுக்கும் வேணும் அப்படின்ற விருப்பம் இருந்துச்சுல்ல. நீங்கள் கொஞ்சமாச்சும் அந்த விருப்பத்தை மதிச்சிருந்துருக்கலாமேக்கா. நீங்கள் இல்லைன்னா அவருக்கு சொல்லியாச்சும் புரிய வச்சிருந்துருக்கலாம். ஆனால் அவர் நம்பிக்கையை இப்படி ஒட்டு மொத்தமாக உடைச்சிட்டிங்களே. நான் இப்போ எப்படிக்கா காலு அண்ணாவை போய் சமாதானம் செய்ய முடியும்? அவர் கோவத்தை எப்படி நம்மளால் சரி செய்ய முடியும்? நீங்களே சொல்லுங்கள். சோனா, நீயே இந்த மாதிரி சொல்லிட்டீன்னா எனக்கு வேற யாரு உதவி செய்வாங்க? எனக்குன்னு வேற யாரு சோனா இருக்காங்க? காலுஜி நிச்சயமா நீ சொன்னா கேட்பாரு. உன்னுடைய பேச்சை அவர் மீற மாட்டாரு சொன்னா. ப்ளீஸ் எனக்காக வந்து என்னுடைய கணவர்கிட்ட ஒரு முறை பேசிப்பாரு. அவர் விருப்பப்பட்ட மாதிரியே இனிமே நான் அவர் கூட வாழ ஆரம்பிக்கிறேன் சோனா. எனக்காக ஒரு முறை மட்டும் முயற்சி செஞ்சு பாரேன். கோரிக்காக இந்த மாதிரி கேட்டுக்கிட்ட உடனே சோனா குருவியும் அதுக்காக பேசலாம் அப்படின்னு கோரிக்காகத்து வீட்டுக்கு போச்சு. ஆனால் காலுக்காகமும் அங்கே கொஞ்சம் கூட கோபம் குறையாம ரொம்ப ஆக்ரோஷமாக நினச்சிக்கிட்டு இருந்தது. காலு அண்ணா, கோரி அக்கா ஏதோ ஒரு முறை தெரியாமல் தப்பு செஞ்சிட்டாங்க. ஆனால் இப்போது அவங்களுடைய தப்பு என்ன அப்படின்றத அவங்க நல்லாவே உணர்ந்துட்டாங்க காலு அண்ணா. இனிமே அவங்களுடைய வாழ்நாளில் இவங்கக்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் அவங்க முழு மனதோடு ஒத்துக்கிட்டாங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தொடங்குங்க காலுவண்ணா. சரி சோனா, நீ சொல்றிய அப்படின்றதுக்காக கடைசியா ஒரே ஒரு முறை கோரிக்கு நான் வாய்ப்பு கொடுக்கறேன். இனிமே அவ என்னை எக்காரணத்து கொண்டும் ஏமாத்தவே கூடாது. நிச்சயமாக அவங்க இனிமேல் உங்களை ஏமாற்ற மாட்டாங்க காலுவண்ணா. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பிங்க.
அப்படின்னு சொல்லிட்டு சோனா குருவி காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் ஒன்றா சேர்த்து சந்தோஷமாக வாழ தொடங்க வச்சுச்சு. இப்படியே சில நாட்கள் கடந்து போச்சு. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா காலுக்காகத்துக்கும் கோரிக்காகத்துக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அதிலிருந்து அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சியாக மாறிடுச்சு. ஹை நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான நேரம். ஹை இலக்கியா, ஹை சுஜந்திகா, ஹை கோகுல் கிருஷ்ணன், ஹை துர்கா பாக்யராஜ், ஹை ஹர்ஷிதா, ஹை சஸ்திக், ஹை இனாரா, ஹை ஷாம், ஹை கமலா, ஹை தேன்மொழி செந்தில்குமார், ஹை நந்தினி, ஹை நாக சர்வேஷ், ஹை ஹிரேந்திரா, ஹை தஷ்வந்த். ஹை நண்பர்களே, உங்களுடைய பேரை இந்த மாதிரி வீடியோவில் சொல்லணும் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சொந்தம் அப்படின்னு யாருக்கும் என்னைக்கும் உதவி செய்யாமல் இருந்துடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.